அன்பான மக்களே, நம்மளோட லட்சுமி பிரியா வந்து இன்னைக்கு நர்மதா பாப்பாவோட சூப்பராக வந்து லைவ் வந்திருந்தாங்க. அதை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த லைவ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதான். இப்போ நம்ம சபரி வந்து கூட லைவ் வந்திருந்தாரு. இவங்களோட லைவ்ல ஜாயின் பண்ணியிருந்தாரு. அது அவங்க சூப்பராக இருந்தது. அவங்களோட கான்வர்சேஷன் நல்லா வந்து பேசிகிட்டு இருந்தார். அதே மாதிரி நர்மதா பாப்பாவோட நல்லா பேசிகிட்டு இருந்தார் நம்மளோட சபரி. அவங்க வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா? அப்போல்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்த குட்டி அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் நல்லா இருக்கு போல். அதனால் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நர்மதா பாப்பாவோட அம்மா கூட வந்து அந்த லைவில் வந்து கொஞ்சம் வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. லைவில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளோட லட்சுமி பிரியா. கங்கா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்து இன்னி நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறதான். விஜய் இன்னி வரல, அவர் எப்போ கிளம்பி வராரு அப்படின்னு தெரில. அதில் வந்து நம்ம சபரியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கிறாரு. காரில் உட்காந்து அவர் வந்து இந்த வீடியோ லைவ் வந்து பேசியிருந்தார். நல்லா இருந்தது. இவங்க எல்லாரோட பாண்டிங் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஈவினிங் லைவ் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், கண்டிப்பாக வருவாங்க. அதில் விஜயும் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்தால் செம்மையாக இருக்கும் இல்லையா? நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லா நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.